ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஜானு. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி தான். மழைக்கு செம்மையாக ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு நேற்று தித்வா புயல் புயல் அப்படின்னு சொல்லி பெருசாக ஒன்றும் நடக்கலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ண மழை இப்போ வரைக்கும் பெஞ்சிட்டே தான் இருக்குது. செம்ம குளிர், செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இவங்க கிட்ட சிக்கன் பிரியாணி வேணுமா சிக்கன் கிரேவி வேணுமான்னு கேட்டால் இவங்க ஆப்ஷன் சிக்கன் பிரியாணி தான். சரி, ஒரு 1/2 kg செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அதை தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். இப்படிதான் இருக்கு மழை. சிக்கன் வாங்க கிளம்பிட்டாங்க. அப்படியே காய்கறிலாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பிரியாணி தான் வேணுமா இவங்களுக்கு. சரி, ஓகே, செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு செம கோல்டு. அவங்களையும் ட்ராப்ஸ்லாம் கொடுத்து ஃபீட்லாம் பண்ணிவிட்டு கீழே அத்தை கிட்ட கொடுத்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன பண்றீங்க மேடம்? புதினாலாம் வாஷ் பண்ணி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த மூஞ்சி அவ்வளோ சோகமா வச்சுட்டு இருக்கீங்க. சோகமான இல்லை, செம்மையா குளிருது. நீங்க என்னப்பா சுட சுட ஆனதை சாப்பிட்டுருவீங்க. ஓ, அப்போ நான் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. கேட்டது நான் கட் பண்றேன்னு சொன்னேன், நீ தான் வந்து கட் பண்றேன்னு சொல்லிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? சரி, செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான். இதை அப்படி செய்ய அதை அப்படி செய்யணும் ஒரு வாக்குவாதம் வர்றதுக்கு நானே செஞ்சிடலாம்ல. கட் பண்றதுல என்ன இப்படி செய் அப்படி செய், பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் பிரியாணி மாஸ்டர் ஆயிட்டீங்க தான். பிரியாணி மாஸ்டர்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கட் பண்ணுவேன். ஆனா நீ கட் பண்ணி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சரி வீடு, என்னால் முடிஞ்ச வேலை இப்போ செஞ்சா அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை வாங்கிக்கலாம்ல உன்ன, அதனால. ஆமாம், இப்படியே இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். அந்த மாதிரி வேலைலாம் வாங்கிடுவேன்ல. பிரியாணினாலே ஒரு எமோஷன் தான் இல்லை? இது வரைக்கும் எத்தனை வாட்டி பிரியாணி செஞ்சுருக்கோம் சேர்ந்து. இது என்னன்னு தெரியல, பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா வந்து முடியாது. நான் கூட பரவாயில்ல, நீ தானே டயட்ல முடியவே மாட்டேங்குது. பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஒருத்தி வருவா காலேஜ்ல இருந்து, அது எப்படி நான் விரதம் இருக்கிற டைம்ல தான் நீங்க பிரியாணி செய்வீங்க, பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த அம்மா விரதத்துல இருக்காங்க. கண்டிப்பா பெனிஃபிட் தான் நம்மளுக்கு. பெனிஃபிட் கிடையாது, அவ அதுக்கு சேர்த்து வச்சு விரதம் முடிஞ்சதை செஞ்சு கொடு அப்படின்வா. ஆனா என்ன தெரியுமா, லாஸ்ட் 2 years சரி நல்லா சமைக்கிறதுனால தானே கேக்குறாங்க, இல்லைன்னா ஏன் கேட்க போறாங்க? ஓகே, அதே மாதிரி யாரா நல்லா சமைச்சு நம்ம சாப்பிடணும்னு தோணும்ல. இல்லையே. இல்லையேவா? உங்களுக்கு அளவுக்கு யாரும் இங்க சமைக்கலங்க. வீட்டுல சமைக்கிறீங்க, வெஜ்ஜில் சமைக்கிறாங்க, நான்வெஜ்ல பிரியாணி கத்துக்கிட்டேன், அதனாலதான், வேற ஒரு வழியும் இல்லை. ஆனா நீங்களாம் செஞ்ச உடனே நல்லா இருக்குன்னு சாப்பிடும் போது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும், நிஜமாவே. என்ன ஜனனி அழுகுற மாதிரி இருக்கு? வெங்காயம் கட் பண்ணா பின்ன அழதான் வரும். ஓ, நான் கூட ஏதோ சீரியல் பார்த்துட்டு தான் அழுகுறியோன்னு நினைச்சிட்டேன். நான் என்னைக்கு சீரியல் பார்த்து அழுதுருக்கேன்? இல்ல சொல்றேன், முதல்ல எந்த சீரியல் நான் ரெகுலரா பாக்குறேன் அதை சொல்லு சொல்லு. ஆமா, இப்ப இருக்கிற பொம்பளைங்களா எங்க சீரியல் பார்த்து அழுகுறீங்க? என்ன பண்றோம்? இல்ல புரியல, உங்களை அழ வச்சு பாக்குறோமா? ஆமா. ஆனா சூப்பரா ஒரு விஷயத்த இது பண்றீங்கல்ல. நான் உன்ன சொல்லலப்பா, இப்போ வந்து உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ புருஷன்களை வந்து அழ வச்சு பாக்குறதுல ஒரு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி கொடுமைப்படுத்தி பாக்குறவங்களும் இருக்காங்க. இன்னொரு காலத்துல புருஷங்களால தான் பொண்டாட்டி அழுவாங்க, இப்ப வந்து அப்படியே உல்டாவாயிடுச்சு, பொண்டாட்டிங்களாலதான் புருஷங்க அழுகுறாங்க. சரி, என்ன விஷயத்துல அழுறீங்க? எவ்வளவு விஷயத்துல அழுகுறோம். ஒரு விஷயமா 2 விஷயமா கணக்கே பண்ண முடியல. அப்ப நீங்க பண்ணும்போது அது கரெக்டா? கரெக்ட் இல்லதான், பட் பொண்டாட்டிங்க ரொம்ப அழ வைக்கிறீங்களே. அதுதான் என்ன அழ வைக்கிறோம் சொல்லு. அப்ப இருக்கிற ஆம்பளைங்களை விட்டீங்க, அப்ப அவங்க வந்து இது வேணா ஒத்துக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புருஷன் வந்து ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டான், குடிச்சிட்டு சுத்திட்டு இருப்பான். ஆனா அந்த மாதிரி புருஷனுக்கு வந்து அப்படியே சொல்லுங்க, புருஷனுக்கு பயப்படுவீங்க. இப்போ புருஷன் ஒழுங்கா வேலைக்கு போறான், கரெக்டா வீட்டுக்கு வந்துடுறான், கரெக்டா சம்பளத்தை கொடுத்துடுறான். ஆனா இருந்தாலும் இதுலயும் நான் ஒரு கரெக்ஷன் பண்றேன். அதாவது வந்து நீ எனக்கு இல்லைன்னால அதே மாதிரி எல்லாருக்கும் அப்ளிகபிள் கிடையாது. இது சில பேருக்கு தான் அப்ளிகபிள்.
பாத்தீங்களா, மேடம் கட் பண்றதுனால என்ன வந்து இப்போ இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைன்னு சொல்லிட்டாங்க. அதான் நம்ம ஒரு வேலை அவங்கள கேட்டா அவங்க நம்மள ஒரு வேலை வச்சிடுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்கு, அதை கழுவிடலாம் டக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதாங்க இன்னைக்கு இருக்கிற ஆம்பளைங்களோட நிலைமை. இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து நம்ம ஒரு வேலை அவங்கள கேட்டால் அவங்க நம்மள ஒரு வேலை வாங்கிடுவாங்க. இப்போ அடுத்த வேலை பாருங்க, ஆமா ஆமா சிக்கன் கழுவ வச்சுட்டாங்க. இப்பதான் அந்த வீடியோவை பார்த்தேன். என்ன சொன்ன? நிறைய அதாவது இந்த கொஞ்சம் மேடம் வந்து பாத்திரம். சிக்கன் வந்து கழுவ மாட்டாங்க, ஏன்னா சிக்கன் இந்த மாதிரி பிடிக்காது. அதாவது சிக்கன் சமைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா சிக்கனை தொட மட்டும் மாட்டாங்க. தொட மாட்டேன். இந்த கழுவுற வேலை, இந்த வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறது, இதெல்லாம் வந்து மேடம் தொடவே மாட்டாங்க. சிச்சுவேஷன் அப்படி அதாவது நான் செய்யவே மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. செஞ்சிருக்கேன் நானும். செய்வாங்க, ஆனா நான் இருந்தானா செய்ய மாட்டேன். இது ஒத்துக்கிறேன், இது வேணா ஒத்துக்கிறேன். நான் செய்யவே இந்த மாட்டேன். வேலைலாம் நான் செய்யணும். நான் தான் குக் பண்றேன்ல. 2 பேரும் சேர்ந்தா சீக்கிரம் செஞ்சிட முடியும், அதனாலதான், வேற எந்த காரணமும் கிடையாது. ஒரு ரீசன்ங்க, இதுதான் பெரிய ரீசனே. சரிங்க ஓகேங்க. நல்லா வாஷ் பண்றீங்களான்னு பாத்துட்டு இருக்கேன். பாப்பீங்க. சரி கத்துக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம். என்ன கத்துக்கிறீங்க? அது எப்படி எப்படி சிக்கனை வாஷ் பண்றத பார்த்து எப்படி வாஷ் பண்றாங்கன்னு கத்துக்கிட்டீங்களா? இதுலயும் கத்துக்கிற விஷயம் இருக்குல்ல, அது எது எடுத்து போடுவீங்க அதெல்லாம் பாப்பேன். என்னமோங்க, அதாவது நீங்க செஞ்ச சொல்ற அது உங்க கை வச்சாதான் பிரியாணி இன்னும் செம்மையா வரும். சரி பார்க்கலாமே. ஒரு வழியா கழுவியாச்சுங்க. சரி இன்னொன்னு கேட்கணும், பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. 3 டம்ளர் ஒரு தட்டு, அது கொஞ்சம் கிடையாது. கொஞ்சம் தான் அது. கொஞ்சம் தானே அது, கொஞ்சம் பாத்திர கணக்குலயே வராது. வேற என்னத்துல என்ற கணக்கு கூட கிடையாதுல்ல. அதுதான் கொஞ்சம். கொஞ்சம்னா அதாவது இந்த இடத்த கொஞ்சம் நிரப்பி இருந்தாதான் கொஞ்சம். எனக்கு புரியல, கொஞ்சம்னா என்ன அதிகம்னா என்ன? அதிகம்னா இவ்வளவு சிங்க் ஃபுல்லா போட்டு வச்சா அதிகம். நம்பர்ஸ் ஒரு 3 பாத்திரம், 3 பாத்திரம் டம்ளருங்க, அவ்வளவுதான் சொல்லணும். அவ்வளவுதான் சொல்லணும். வா கிளாஸ் பாத்திரத்தை கழுவிட்டீங்க. எப்படி அது நான் எதுவுமே செய்யாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. பாத்துக்கோங்க, ஒரு கரண்டி கழுவுறாங்க, வேற எதுவும் பெருசா இல்ல. அதாவது என்கிட்ட கொடுக்கும்போது மட்டும் பெரிய பாத்திரம், சிக்கன் கழுவுறது எல்லாம். ஆனா நீங்க கழுவுறது மட்டும் ஒரே ஒரு பாத்திரம். அது ஆல்ரெடி பாத்திரம் வந்து அழுக்கா இல்ல, இந்த கரண்டி அழுக்கு ஒண்ணும் இல்ல, லைட்டா அப்படி இருந்து கழுவி வச்சதுதான். ஆனா அதை திரும்ப கழுவி. நீங்க மிகவும் தவறாக ப்ரொஜெக்ட் பண்றீங்க என்ன. சரி ஓகே, நீங்க எந்த டைப்ல பிரியாணி செய்ய போறீங்க இப்போ? ஹோம் ஸ்டைலா? ஹோம் ஸ்டைல் இல்ல, வடிச்சு செய்வாங்கல்ல தனியா, அரிசி தனியா போட்டு. அதே மாதிரிதான். தம்ன்றது நார்மல் பிரியாணிக்கு தம் போடுவாங்க, இதுக்கு நான் வடிச்சு செய்யறதுக்காக தனியா அரிசி வேக வச்சு ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணிப்போம். ஓகே, இது வந்து சாப்பாடு வடிக்கிறதுக்கா? ஆமா, இது சாப்பாடு வடிக்கிறதுக்கு, இது பிரியாணி செய்யறதுக்கு. 1/2 kg தானே. சரி ஓகே, இது எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. பட்டை, லவங்கம், ஆயில் எதுவும் செட் பண்ணாதனால கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்துட்டேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஹீட் ஆனதும் ஆயில் ஊத்திட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் போய் காய்கறிலாம் எடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கே, மறந்துட்டோமே. என்ன வேலை? இஞ்சி பூண்டு அரைக்கணும்ல. உங்க ஒர்க்கை நீங்க மறந்துடுறீங்க ஜெரோ. இப்பவே அரைக்கணுமா? அரைச்சிட்டா பெஸ்ட். சரி ஓகே, அரைச்சிடுறேன். இது அடுத்த வேலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணுமா? சிரிப்பு இதுல வேற. சீக்கிரம் ஆகணும்ல. சீக்கிரம் ஆகணும். அப்ப நான் கூட தான் செஞ்சுட்டு உடனே இது பாருங்க தட்டு வாஷ் பண்ண போறேன். இங்க இருந்து பார்க்க நல்லா இருக்கும் மழை, அதனால பாத்துக்கலாம். அப்படியா? அப்படி ஒண்ணு எனக்கு இங்க ஒண்ணு தெரியல. எனக்கு தெரியல, இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து மழை வந்து அழகா தெரியுமா? ஆமா, இங்க திரும்ப அந்த கேபிள் ஒயர்லாம் போகுதுல்ல, ஓகே, அது அந்த டிராப்லெட்ஸ் இருக்கா? ஆமா, அது அழகா இருக்குமா? அதுக்கப்புறம் அந்த துளி விழுதா? ஆமா, அது அழகா தெரியலையா உனக்கு? மேபி உனக்கு தெரியலனா எனக்கு தெரியுது. ஓகே ஓகே, பாக்குற விதத்துலதான் இருக்கு. ஆமா ஆமா, 1/2 kg சீக்கிரம் ஆயிடும். சீக்கிரம் ஆயிடுமா? எவ்வளவு சீக்கிரம் ஆயிடும்? நீங்க சாப்பிடுவீங்களா அப்ப தெரியும்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் பிரியாணி செய்யும் போது அரைச்சு போட்டாதான் நல்லா இருக்கும். இந்த கடையில வாங்குறது வந்து அந்த வினிகர் சேர்ப்பாங்களா, ஏதோ ஒன்று அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்ப்பாங்கல்ல, அது அந்த அளவுக்கு வந்து எனக்கு எதுவும் டேஸ்ட் மாறுற மாதிரி தெரியும். டிஷ்ல போட்டாலே எனக்கு கண்டுபிடிச்சிடும் இல்லை வந்து கடையில வாங்கின இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் அப்படின்ட்டு. அதோட டேஸ்ட் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உனக்கு. இந்த ஃப்ளேவர் வேற, அந்த ஃப்ளேவர் வேற. என்ன மேடம் ஃபோன் நோண்டின்னு இருக்கீங்க? அவ்வளோதான், தம் போட்டு. பிரியாணி எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? எல்லாம் ஆல்ரெடி தயிர் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாமா கீழே ஆம்லெட் போட்டுட்டு இருக்காரு. தம் போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 minutes மேக்ஸ் டு மேக்ஸ். 10 minutesல ரெடி ஆயிடும்ன்றீங்க. ரெடி. நல்லா இருக்குமா பிரியாணி? அதை நீங்க தான் சொல்லணும் சாப்பிட்டு. சரி ஓகே, வெயிட்டிங். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பாப்போம் எப்படி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா சாப்பிட்டு சொல்லணும். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் அவ்வளவு பேச்சு பேசினேன்ல. கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகே, செஞ்சுட்டு காமிக்கிறேன். ஓகே. என்ன பண்ற? ரெடியா இல்லையா? ரெடி ரெடி ரெடி. எவ்வளவு நேரம்? பசிக்குது, மணி ஆயிடுச்சு. மணிலாம் ஆகல, உனக்கு பிரியாணினா பசி வந்துரும். பசிக்குது. பார்க்கலாமா? வாவ், மசாலா கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் நம்ம இது பண்ணோம்ல, கலரணுமா? சரி ஓகே. அந்த ப்ரொசீஜர் நீங்க தானே செய்வீங்க. சரி ஓகே, சரி பண்ணிடலாம். ஓகே டன். பண்ணிட்டு காமிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ரெடியா? வாவ், நல்ல ஜூஸ். ஆயில பார்த்துட்டு வாட்டர் என்னீங்களா? தானே வேலை. ஓகே. சூப்பராக வந்திருக்கு கைஸ். ரியலி நல்ல ஸ்மெல்லு, நல்ல அரோமாவாக இருக்குது. அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இருக்கு. தேங்க்யூ ஜனனி, ரொம்ப நன்றி. இந்த வெல்கம். இந்த ஒரு கிளைமேட்டுக்கு ஒரு அருமையான பிரியாணி சாப்பிட போகிறோம். சரி, நம்ம கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்லை, 3 பேர் தான். நானு, ஜனனி, சித்தப்பா 3 பேர் தான் சாப்பிட போறோம். மற்ற எல்லாரும் சாப்பிட மாட்டாங்க. ஜெயஸ்ரீ சாப்பிடுவா, அவ ஈவினிங் தான் வருவா. ஓகே ரெடியா? எடுத்துட்டு போயிடலாம். ஓகே டன். சரி, கீழே போயிட்டு பாப்போமா? ஓகே ஓகே. காலேஜ்ல இருந்து வந்து மேடம் ரொம்ப டயர்டா கத்திட்டு இருந்தாங்க, என்னன்னே தெரியல. ஏன் மறைக்கிறீங்க? நல்லா தான் இருக்கீங்க. புளி சாதம் தான் வச்சுட்டாங்க, நம்ம இங்க பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, அதனால சொல்லியிருக்கேன். அவ வந்து விரதத்தை தீர்த்ததும் கண்டிப்பா நான் உனக்கு தனியா, உனக்கு மட்டும் 1/2 kg பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு ரெடியா இருக்காங்களோ இல்லையோ, மேடம் ரெடியா இருப்பாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படின்ட்டு. ஜூனி, எவ்வளோ சிக்கன் சாப்பிட்டாலும் மேடம்க்கு வந்து பத்தாது. கொடுத்துட்டே இருங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா இங்க பாரு, அது பாக்குற பார்வையை பாரு. நான் பாவமாடா, 4 நாள் சாப்பிடாத மாதிரி மூஞ்ச வச்சுக்காது ஜூனி. நீ பண்றது சரியில்லை கொஞ்சம் கூட. ஆனா என்ன, அவ அதிகமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியே நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அவ சிக்கன். அந்த அம்மாவுக்கு தனியா வேற வாங்கி வச்சிருக்கோம் சிக்கன், நம்ம சாப்பிட்றதெல்லாம் வேற. என்ன ஜூனிமா, யூஸ்வலா அவங்க தான் சமைப்பாங்க, ஆனா இப்ப அவருக்கு சமைச்சு நம்ம கொடுக்குறோம். மார்னிங்ல அவர் தான் செஞ்சுட்டாரு. இன்னைக்கு சரி பிரியாணி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி மாமாக்கு. சாப்பிடலாமா மாம்ஸ்? ஓகே ரைட், சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க வாங்க. வீடியோ எடுத்துக்க மோசா சொல்லியிருந்தா நான் துண்டு கட்டுருவேன். அப்படி செய்யறது மட்டும்தான் நான், பரிமாறுறது வந்து ஜெரோ தான். ஜெரோ. சாப்பிட்றது நானு, சித்தப்பா. வாய்ஸ் மட்டும் வருது. தேமா இத வரமா ட்ரெண்டிங்கா இருக்கு. வாய் ஆம்லெட் அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சு. நீ மீடியமா ரைஸ் முட்டை போட்டுனா பீஸ் ஒண்ணு கூட வச்சுக்கலையா? ஓகே. ஓகே சூப்பர். அடுத்தது இரு மாமாவோட ரிவ்யூ எடுத்து பண்ணிடுறேன். Extraordinary, hot and spicy biryani, top most, super. Wow. Junior, talipo, go.
இங்கே வா இங்கே வா இங்கே சுடம் சுடம் சூடாக இருக்குமா சுடம் சுடம் சீரியஸாவா? ம் பேச வார்த்தையே இல்லை. ஜெரோ வீடியோக்காகவா இல்ல? சூப்பர். இல்லை 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 சத்தியமான வார்த்தை. ஜன்னி கிளாஸ்மா. தேங்க்யூ மாம்ஸ். எல்லாம் சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு பிரியாணி. அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியே வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பாய்.